வணக்கம். இன்றைக்கி என் கூட ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க. ஒரு வெல் நோன் பர்சன், அ ஃபெமிலியர் ஃபேஸ், ஃபெமிலியர் நேம். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஸ்டூடெண்ட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அச்சீவ் பண்ணி இன்றைக்கி ஒரு ட்ரேட்மார்க். அவங்க பேரை சொன்னாலே குவாலிட்டி, இவங்க கொடுக்குற மூவிஸ்லாம் கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் டெஃபினெட்லி an inspiration. whether you are married or you are not married, women can still achieve, can still grow அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ யாருன்னு பார்த்துடலாம். ஹாய் ஷாலினி பாலசுந்தரம், வெல்கம். ஹலோ, ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்கிட்ட ஒரு ஃபுல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. we will start with rapid fire round. எடுத்தோன்னு ரேபிட் ஃபயர் ரவுண்டா? Yes, rapid fire. ஓகே. Okay. So the first question is my favorite. If one day you wake up and you find yourself to be Ranbir Kapoor, what would you do? I'll look for Alia Bhatt. And please break up with her. Oh Okay. my God. Okay, next question. Which Disney princess character have you imagined yourself to be? இது வந்து பிரின்சஸ் கேரக்டர் கிடையாது. பட் ஐவ் ஆல்வேஸ்ல இமேஜின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா சே முலான். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஐ வாட்ச்ட் ராயா. ஸோ கோ ஃபார் ராயா. ஓகே ஓகே கிரேட். ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கன் பாயிண்டில் இருக்கீங்க and you have to call one person who will not answer the call. If the person answers the call, answer பண்ணாங்கன்னா gunshot தான். ஸோ யாருக்கு கால் பண்ணுவீங்க? ரொம்ப லேசிக்கு தரேன், உங்களுக்கு கால் பண்ணுவேன். நான் ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டேன். ஓகே ஓகே, கர்ணன், சரேஷ் அண்ட் கபில், இந்த மூணு பேரில் if you have to save one person from a monster, who would you save? ஓகே, கர்ணன்னாக்கா அவர் பேருக்கு பின்னால் அசுரன் வச்சிருந்தாரு, அதனால அவரே அவரை காப்பாற்றிப்பாரு. ஓகே. Saresh is a big boy, he'll save himself. Okay. Kapil is also a big boy, he'll save himself. So I'll be busy saving myself. So you just leave them there with the monster? இல்ல, அவங்க தான் அவங்களை சேவ் பண்ணிப்பாங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே, சரி அவங்க சரி, சேவ் பண்ணிப்பாங்க, நான் என்ன சேவ் பண்ணிக்கணும். ஃபைன் ஃபைன், மேக் சென்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஈவென்ட் கூப்பிடுறாங்க, ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு. அண்ட் நீங்கள் வந்து இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் கூட்டிகிட்டு போக முடியும். கிருத்திகா, யாஸ்மின், யாருக்கு கூட்டிகிட்டு போவீங்க? என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கா? 2 டிக்கெட் இன்க்ளூடிங் யூ. ஆஹா, அப்போ நான் என்ன பண்ணணும், அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்து அனுப்பி விட்டுருவேன். ஓகே, இதை எதிர்பார்க்கல, பட் ஓகே. சரி, வாட் இஸ் த மோஸ்ட் வியர்டஸ்ட் கொஸ்டின் யூ ஹவ் பீன் எவர் ஆஸ்க்ட்? இதை இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஓகே ஃபைன். நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் டீச்சர் யார்? எனக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க கூட நான் இப்போ வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். அவங்க பேர் மிஸ்ஸஸ் ராணி. ஸோ யா, ஷி இஸ் மை ஃபேவரட். And what is the craziest thing that your teacher has done? என்ன மிஞ்சி போனால் ரொம்ப க்ரேஸியாக திட்டுவாங்க. பாவம், அவங்களுக்கே போய் முடிச்சிடும், அந்த அளவுக்கு நம்ம திட்டுவாங்க. ஓகே. ஆனால் நம்ம திருந்தின பாடில்லை. ஓகே, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, when you were younger, were you bullied before? Yeah. You were bullied before. Okay, alright. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹாலிடே, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஹாலிடே? எனி ஹாலிடே ஆஃப்டர் மை லாங் ப்ராஜெக்ட் சதீஷ் கூட இருக்கிறதா இருந்தால், அது எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹாலிடே. நைஸ், வெரி நைஸ். சரி, ஸோ இப்போ ஒன் சைட் ஆஃப் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா? எஸ், அடுத்தது அதுக்கப்புறம் வரும். நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். கிஃப்ட் கொடுப்பீங்களா? கிஃப்ட் இருக்க முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாமே. ஸோ அப்போ கிஃப்ட் இருக்கு, இருக்கலாம். ஓகே. சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா சொல்லாமல் வளர்ந்துட்டேன். என்ன மாதிரி எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னால் முடிஞ்சது. சைக்காலஜி படிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். டூய் பூச்சி. ஹாரர் மூவிஸில் கூட அப்படி பெட்ரான பேய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பயப்படக்கூடாதுப்பா, தட்ஸ் தி ஒன்லி வெப்பன். அந்த குழந்தை பெரிய ஆபத்தில் இருக்கு சாரா. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. They're just missing. 出来，我们可以。What's going on, Sarah? Mitra எங்க? Mitra எங்க ஜானு? Sarah, you can do this, Sarah. பயப்படாத. Sarah, leave her, Janu. Appa, I love you so much, da. இப்போ ரேபிட் ஃபயர் முடிஞ்சு இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வரோம்.
முதல் கொஸ்டின், ஏன் சாரா? ஓகே, ஆக்சுவலி வந்து சாரா வந்து இட்ஸ் அன் ஹாரர் ஜான்ரா. எனக்கு எப்போவுமே வந்து ஒரு ஹாரர் ஜான்ரா படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. நான் இதை சில இடங்களில் சொல்லியிருக்கேன். என்னென்னாக்கா கீதேந்திரா அதை பண்ணுறதுக்கு முன்னுக்கே ஐ ஹேட் அ ஸ்கிரிப்ட். அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹாரர் ஸ்கிரிப்ட். பட் அந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் கிடையாது, இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதை பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. பட் ஐ ஹவ் நாட் டன் இட். அண்ட் நாங்கள் எப்போவுமே வந்து எனக்கும் சதீஷ்க்கும் வி ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோர் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஜான்ரஸ் தாண்டி இப்போது வந்து ஹாரரில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஹாரர் பண்ணணும் அப்படின்னு வரப்போ இட்ஸ் வெரி வெரி எப்படி சொல்கிறது, எதை பண்ணாலும் இதில் பண்ணும்போது ஒரு பயம் ரொம்பவே இருந்தது. பிகாஸ் ஹாரர் சாரா அப்படின்னு வரப்போ இட்ஸ் அ வைட் திங், எவ்ரி திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். சரி, சிம்பிளாக சொல்லணும்னா ஹாரருக்கு வந்து 3 லாங்குவேஜ் இருக்குது. It has his visual language, it has audio language and it has performance language. So இது மூணையும் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணணும். அதனால it was really a huge task for me and Satish to do Sara, and yeah, at the end of the day Sara happened. நைஸ். சரி, சாரா வந்து இப்போ ஒரு ஹாரர் ஜான்ரா இல்லையா. ஸோ சாரா செட்டில் ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஹேவ் யூ ஃபீல்ட் எனிதிங் ஸ்பூக்கி? ஏதாவது விசித்திரமா இல்லை ஸ்கேரியாவோ ஏதாவது நடந்திருக்கா? ஓகே, ஸ்பூக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்டாக சொல்லணுன்னா அது நடந்திருந்தா கூட எங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு we were very busy on set. பிகாஸ் சேம் நீங்கள் இப்போ ஹாரரில் பார்க்குறீங்களா ஒரு ஆம்பியன், அந்த ஆம்பியனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம இப்போ பார்க்குற விஷயம் செட்டில் இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் மொமெண்டோ. பிகாஸ் ஹானஸ்டாக சொல்லணும், ஹாரரில் நிறைய விஷயங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நடக்கிறது தான். ப்ரொடக்ஷனில் நடக்கிற விஷயம் வந்து ஒரு 50%னாக்கா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் 50% நடக்கும். பிகாஸ் விஎஃப்எக்ஸாக இருக்கலாம், ஏன்னா சவுண்டு, முக்கியமாக சவுண்ட், ஃபாலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே தான் நடக்கும். ஸோ அதோட ஆம்பியன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ எனிதிங் லைக் தட். ஓகே, சரி. இப்போ வந்து உங்களுக்கு யூ பர்சனலி உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா? ஐ கான்ட் சே. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போது சாராவில் வர பேய் காஞ்சனா மாதிரி இருக்குமா, காஞ்சரிங் மாதிரி இருக்குமா? உங்களை மாதிரி இருக்கும். நான் அவ்வளோ கேவலமாக இருக்கேன். கிட்டிங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து ஹாரர் படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயமே வந்துட்டு நம்மலாம் கூட கிடையாது. ஹானஸ்டாக சொல்லணுன்னா அந்த கோஸ்ட். ஆமாம். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி நானும் சதீஷும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தோம். அதோட மேக்கப், டெக்ஸ்டர்ஸ், அதோட காஸ்டியூம்ஸ் எல்லாத்துலேயுமே. அண்ட் பேய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்லாம் கம்பேர் பண்ண வேணாம். என்னோட விதத்தில் நான் எப்படி கொடுக்கணும்னு நினச்சிருக்கணும் அப்படி கொடுப்பேன். ஆனால் ஹானஸ்டாக சொல்கிறேன், பார்க்குறதுக்கு அபத்தமாக இருக்காது. ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ அந்த மாதிரி ராங்காலாம் இருக்காது. இட் பி நைஸ். நைஸ். ஓகே, இந்த ஹாரர் செட்டில் வாட் இஸ் த ஒன் ஃபன்னியஸ்ட் திங் தட் ஹேப்பன்? ஃபன்னியஸ்ட் திங்னா சேம் இந்த சாரா ஷூட் பண்ண ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ரூம் இருக்கும் மேலே. அது வந்து டபுள் ஸ்டோரி வீடு. மேலே வந்து ஒரு குட்டி ப்ளே ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்கும். ஓகே, அந்த வீட்டில் வந்து நம்ம நைட் டைமில் தான் ஷூட் பண்ணுவோம். அது வந்து எங்களோட டைம் சேஞ்சே ஃபுல்லாக மாறிடுச்சு. அதாவது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தூங்குவோம். 7 o'clockலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 7 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். தட்ஸ் ஹவ் யூ ஒர்க்கிங். ஸோ அப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஐ திங்க் ஒரு 5 or 6 ஆச்சுன்னு நினைக்கிறேன் மணி. நான் வந்து அந்த சின்ன ப்ளே ரூம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு போனேன். டக்குன்னு பார்த்து பயந்துட்டேன். என்னத்தை பார்த்து பயந்தேன்னாக்கா, ஒன்றும் இல்லை, அங்கே செடி தான் இருந்திருக்கு போல இருக்குது. அதை பார்த்து பயந்துட்டு வெளியில் வந்துட்டேன். பேசாமல் நம்மளுக்கு சொன்ன அசிங்கம் இல்லை வெளியில், அதனால் கெத்தாக வெளியில் வந்துட்டேன். நம்ம பாய்ஸ் இருந்தாங்க, சும்மா இருக்கு, நான் பேசாமல் இருந்தேன். அவங்க உள்ளுக்கு போயிட்டு அதே மாதிரி என்ன மாதிரி கத்திக்கிட்டு வெளில வராங்க. அது ஒன்றும் இல்லைடா செடி, பிகாஸ் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் வீடு. அண்ட் லைட்ஸ் எல்லாம் வந்து விண்டோஸ்லேருந்து அடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால இட் வாஸ் லைக் ரியலி க்ரீப்பி அந்த மூமெண்ட். பட் யா, இட் வாஸ் ஃபன்னி ஆக்சுவலி. ஓகே, ஆல்ரைட். ஸோ நான் கேள்விப்பட்டேன் இந்த படத்தில் வந்து கிருத்திகாவும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கிருத்திகா பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ் தட் ஐவ் ஒர்க்ட் வித் ஸோ ஃபாரில் ஒர்க் பண்ணதில். அண்ட் அவங்களுடைய டெடிகேஷன் லெவல் இஸ் ரியலி அமேசிங். பிகாஸ் அவங்களுக்கு மேக்கப் போடுற விஷயங்கள்லேருந்து, பிகாஸ் ஷி பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் தட் நான் சொல்ல மாட்டேன் என்னன்னு. பட் அவளுக்கு ஹவர்ஸ் ஆஃப் மேக்கப்ஸ், ஷி இஸ் ஸோ டெடிகேட்டட் ஆன் தட். அண்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு செட்டில். அவங்களோட லாஸ்ட் டே ஆஃப் அன்றைக்கு ஷூட்டு இதோட அவங்களுக்கு இல்லை.
கடைசி நாள் கடைசி ஷாட் முடிச்சுட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. பிகாஸ் அவள் போட்டிருக்க மேக்கப் போட்டிருந்தா ஷி கான் ஈட். ஷி வாஸ் ஸ்டார்விங் ஃபார் ஹவர்ஸ். ஓகே. யா அண்ட் அது கட்டன் கேட்டது தான் போதும் ஷி ஃபெயிண்டட். பட் அது வரைக்கும் ஷி கேவ் 100% ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் காலெல்லாம் அப்படி ஜில்லுன்னு ஆகி ஷிவோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. பிகாஸ் ஐ திங்க் பசி மயக்கம் அவளுக்கு லோ ப்ரெஷர் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் சுகர் பார்த்தாம ஷி கேன். ஸோ ஷி இஸ் சச் எ டெடிகேட்டட் ஆக்ட்ரஸ். வெரி நைஸ் நைஸ். சரி, நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம். இந்த படத்தில் வந்து திவ்யானா இருக்காங்க, விமனா இருக்காங்க, and they also playing quite an important role. Tell me about them. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து திவ்யானா ஐ திங்க் இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் சாரா. பிகாஸ் நான் ரொம்ப கிஃப்டடாக நினைக்கிறேன் அவ கூட ஒர்க் பண்ணதில். இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரையில் கதை எழுதுகிறப்போவே நானும் சதீஷ் யோசிச்சுட்டு இருந்தோம் யாருப்பா அந்த குழந்தை. பிகாஸ் அப்போ எங்களுக்கு திவ்யானா தெரியாது. அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் மற்றவங்க எல்லாருமே இருக்கிறோம். அதனால அந்த கதையே அப்படி தான் இருக்குது, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தோம். ஐ ரிமெம்பர் எங்கள் ஆஃபீஸ்க்கு அவள் உள்ளுக்கு நடந்து வந்தா. எனக்கு அப்படியே மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு சீரியஸ்லி. பிகாஸ் ஐ திங்க் திவ்யானா வந்து ஷி இஸ் ரியலி ஒன் சோல் தட் ஸோ பிரில்லியன்ட். குழந்தை தான் அவள் 7 வயசு. அவளுக்கு அப்போ நடிக்கும்போது 7 years old தான். ஷி இஸ் ஸோ பிரில்லியன்ட். பிகாஸ் ஹாரரில் வந்து ஹாரர் இஸ் ஆல் அபவுட் மெத்தட் ஆக்டிங். ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி ஒரு சின்ன இங்கு பட்டால் கூட அதில் உள்ள மிஸ்டேக் தெரிஞ்சிடும். அவகிட்ட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சொல்லி கொடுத்து வாங்குறதுக்கு வாஸ் வெரி ஈஸி. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா அதான் அவளுக்கு புரியும். இப்போ அவள் கேட்பா, நம்ம வந்து சும்மா ஒரு சீன் சொன்னால் அவள் செய்ய மாட்டாள். அவளுக்கு நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் சொன்னால் அவள் புரிஞ்சிட்டு செய்வாள். நான் சொல்கிறது அவள் செய்கிறது மேட்ரு கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம், அது பொம்மை கூட தான் செய்யும் வேணும். பட் நான் சொல்கிறத அவள் புரிஞ்சிட்டு செய்வாள். அண்ட் another thing, அவளுக்கு அந்த இப்போ ஒரு சீனில் இருக்கான அந்த மூட்லேயே இருப்பாள். She don't get distracted, at least we adults we can get distracted அப்படி இப்படின்னு. She's just there. And see, இன்னொரு விஷயம், நான் சொன்ன மாதிரி we were shooting all at that night timeல. அவளுக்கு அந்த நைட்டில் வந்து கொஞ்சம் கூட வந்து தூக்கம் வருது, நான் போகிறேன்னு அவகிட்ட நான் சொல்லுவேன்மா அவன் ஷார்ட் வரதுக்கு டைம் எடுக்கும், தூங்கிட்டு வானா. நோ, ஐ won't sleep, I will be there அப்படின்னு சொல்லுவா. such a dedicated girl. And விம்னா சார் வந்து ஐ திங்க் நான் பிக்சர்ஸ் பார்த்துட்டு ஐ தாட் அவர் சூட்டபிளாக இருப்பார்னு சொல்லி ஒரு ஆடிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹி ஒர்க்ட் வித் அஸ். ஹீ இஸ் another round of dedication honestly. அவர்கிட்ட ஒரு பியூட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். அவர் எனக்கு ஃபாதராக ப்ளே பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பேரிங் ரொம்ப அழகாக இருந்தது அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி. அவர் வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் இட் செல்ஃப் இஸ் சச் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அவரோட மெத்தட் ஆக்டிங், பிகாஸ் அவர் ரொம்பலாம் பெர்ஃபார்ம் பண்ணி நடித்தவர் கிடையாது, பட் ஹிஸ் ட்ரெயின்டுன்றது நல்லா தெரியுது. அதாவது செய்யும் தொழிலை கரெக்டாக செய்கிறாங்கல்ல, அது ரொம்ப க்ளீனாக அழகாக பண்ணார். இட் வாஸ் வெரி டெடிகேட்டட். ஸோ அண்ட் அவருக்கு ஒரு ஸ்டண்ட் சீன் ஐ திங்க் நான் அந்த கப்பட் வந்து ரோல் பண்ணி விழும். ஓகே, ஐ வாஸ் ஜஸ்ட் சீட்டட் தென் நான் உடனே கட் சொல்லிட்டு எழுந்திரிச்சினேன். பட் ஆனால் அவர் ஸ்டில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ ஹி இஸ் another round of dedicated artist. ஸ்வீட். சரி, இப்போ சமீப காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அவுட் சைட். ஸோ லைக் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற பப்ளிக் பீப்புள் ஓட மைண்ட் செட்டில் இருக்கிற ஒன் ஸ்டெரியோடிப்பிக்கான விஷயத்தை மாற்றணுன்னா எதை மாற்றுவீங்க? ஓகே, என்னை பொறுத்தவரையில் விமன்ஸ்னால் இப்படி தான், விமன்ஸ் இவ்வளோ தான் பண்ண முடியும், இல்லை விமன்ஸை பார்க்குற விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை ஓவராலாகவே மாற்றணும்னு நினைப்பேன். சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் யூ, நான் என்னோட ஃபீல்டு மட்டும் எடுத்துக்காமல் ஐ கேன் கிவ் யூ, ஒரு விமனால் வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட். ட்ரூ. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் லைக் ஒரு உமனை வந்து இதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு சர்க்கிள் பண்ணிடுறாங்க. that should really change. True, very true. Okay, இப்போ நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம். ஓகே, இன் ஃபியூச்சரில் உங்கள் பிளான்ஸ் என்ன மாதிரியான ஜானர்ஸ் we can expect from you? எனக்கு வந்து இந்த ஜான்ரா தான் நான் ஃப்யூச்சரில் பண்ண போகிறேன், அந்த ஜான்ரா தான் ஃப்யூச்சரில் பண்ண போகிறேன் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்டிங்க்ட். ஆனால் ஒரு விஷயம், எந்த ஜான்ராவில் கை வச்சாலும் அந்த ஜான்ராவுக்கு ஜெனுவினாக ஒர்க் பண்ணணுங்கிறது தான் என்னோடையும் சதீஷோட ஐடியாவும் எப்போவுமே. நைஸ், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஷார்ட்டாக சொன்னாலும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 1 set questions முடிஞ்சிருச்சு. ஸோ கிஃப்ட் இருங்க, என்ன கொஷின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். ஓகே, இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நம்பர் 2. டிங் டிங் டிங்.
இதுலயாவது gift கொடுப்பீங்களா? கொடுக்குறேங்க, கடைசியாக கொடுக்குறேங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட்ஸ் யூ மோஸ்ட் ஃபேவரட் பாடி பார்ட்? ஆ? சொல்லுங்க சீக்கிரம். What is this? What question is this? கொஸ்டின். My nails. நியூஸ். ஓகே, அப்போ கலர் அடிக்கலாம் தானே? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். What would you change your name to be? Why should I change my name? எதுக்காவது மாத்துக்கல. I'll change it. No, I won't change. Go. சரி, ஃபைன். Next. What would you like people to remember about you? A good human being. சரி, ஓகே, நைஸ். Yeah. That's fine. Okay, what is the most interesting thing you have read or seen this week? இந்த வாரத்திலேயோ நீங்க படிச்சதோ இல்ல பார்த்த விஷயங்கள். Which is the most interesting thing? There is one thing ஒரு நான் எப்பவுமே சத்குருவோட வீடியோஸ் பார்ப்பேன் டெய்லி. ஸோ அதில் ஒரு சக்ஸஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐ லைக் தட். சரி, ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? இருவர். இருவர். சரி. If you become a supernatural person, what would be your superpower? What would be my superpower that I want, is it? Yes. I want to fly. You want to fly? Yeah. சரி, ஓகே. ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்லேயே எந்த கேரக்டரை வந்து நேரில் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? Fictional characters. ஆமாம். Like, can I say Tarzan? டார்சன். சரி, ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்றுக்கலாமா? உங்களுக்கு ஸ்பைடர்மேன் தானே பிடிக்கும்? ஆமாம், எனக்கு ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனை பார்க்கணும்னு ஆசை. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் செம்ம ஃபன்னியாக இருக்குது. வாட் இஸ் த டம்மஸ்ட் வே? இல்லைங்க வரேன். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி எதுவும் ஃபன்னியாக இல்லை, இது மட்டும் தான் ஃபன்னியாக இருக்குது. அமேசிங். கேரி ஆன். ஓகே, வாட் இஸ் த மோஸ்ட் டம்மஸ்ட் வே யூ ஹேவ் இன்ஜர்ட்? நான் சொல்கிறேங்க, நான் சும்மா அப்படி நடந்து போனாலே எங்கேயாவது இடிச்சுப்பேன். ஸோ ஐ ஆல்வேஸ் டூ தட். ஓகே, எப்போ தெரியுதா ஏன் அது ஃபன்னி இருக்குன்னு சொன்னேன்? இல்லை, எனக்கு எல்லா கொஸ்டினும் ஃபன்னியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட். ஓகே, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது which is the worst subject? உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்? எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டா? மேத்ஸ்லாம். மேத்ஸ். சரி, எனக்கும் அவ்வளோவா பிடிக்காது, பட் ஓகே. எனக்கு மேத்ஸ் மண்டைக்கு ஏறும். மேத்ஸ் இஸ் ஃபைன். இந்த மேத்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஏபிசிடின்னு ஏலன் ஜெட் வரைக்கும் இருக்குது, எல்லா அல்ஃபபெட்டையும் போட்டு அதை கணக்கு சொல்லிட்டான். ஆமாம், நம்பர் காணா போச்சுல்ல. வாட் வாஸ் யுவர் ஃபேவரட் டாய்? டெடி பேர்ஸ். Teddy bears, okay. Okay, this is a very nice question. This is not a funny question, but it's a very nice question. எல்லாம் முடிவு பண்ணிக்கிறீங்க. Okay, what is that one message that you would like to give your fans? உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? Spread love, not hatred. I think அதுதான் இப்போ உலகத்தில் ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. லவ் அப்படிங்கிற அந்த விஷயம், அது இட்ஸ் நாட் லவ்விங் அ பாய் ஆர் லவ்விங் அ கேர்ள். இட்ஸ் அபவுட் வி பீயிங் ஹியூமன்ஸ். நம்ம இன்னொரு ஹியூமனுக்கு காட்டுற அந்த மனிதாபிமானம், அதுதான் ரொம்ப குறைவாக இருக்குதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ட்ரூ. ஐ செகண்ட் தட். ஓகே, இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, நான் வச்சு இந்த செட் கொஷின்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கிஃப்ட் கொடுப்பீங்க? இன்னும் இல்லை இருங்க. இப்போ வந்து ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து இடையில வந்து நான் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் வந்து சில கொஸ்டின்ஸ். ஓகே, அதில் ஒரு கொஸ்டின் என்ன வந்து, ஹவு டிட் யூ ஸ்டார்ட் அப் திஸ் கரியர்? நீங்கள் எப்படி இந்த கரியரை தேர்ந்தெடுத்து எப்படி ஆரம்பிச்சிங்க? ஐ திங்க் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஐ வாண்டட் டு பி எ ஃபிலிம் மேக்கர். 15 வயசில் வந்து ஐ வாண்டட் டு பி ஃபிலிம் மேக்கர் ஆஃப்டர் வாட்சிங் அவதார் ஃபிலிம். அங்கேருந்து ஆரம்பித்து எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நம்ம சரியாக செய்யணும். அந்த மாதிரி வந்து ஐ டிசைடட் டு கோ ஃபார் அ ஃபிலிம் ஸ்கூல். ஐ ஸ்டடிட் ஃபிலிம் அண்ட் தென் ஐ டிட் லாட்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஐ மேட் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் தென் ஒரு ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐ ஒர்க்ட் அண்ட் டிட் எவ்ரி திங் ஃபார் அ ஃபிலிம். இட் மே சவுண்ட் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐம் ஜஸ்ட் கட்டிங் ஷார்ட் எவ்ரி திங் தட் ஹஸ் பீன் தேர். யா. ஓகே, நைஸ். சரி, இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஆஸ் அ உமன், ஒரு பெண்ணா வாட் சேலஞ்சஸ், என்ன சேலஞ்சஸ் யூ ஹேவ் ஓவர் கம்ட்? ஐ திங்க் ஒரு ஃபீமேலாக இருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான், ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா. பிகாஸ் தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் தட் தே சாப் யூ ஃபார், தே சே யூ ஃபார், லைக் எஸ்பெஷலி வென் யூர் அன் ஆக்ட்ரஸ், ஓ யூஆர் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அப்புறமா
when you know you say that you're a director ன்னு சொல்லும்போது என்னது ஃபீமேல் director-ஆ அப்படின்னு நினைக்கிறது அண்ட் ஆல்வேஸ் லுக்கிங் டவுன் அட் அ ஃபீமேல் சேயிங் தட் இவ்வளோ தான் அவங்க லெவல் இதுக்கு மேலே பண்ண முடியாது அண்ட் யா தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அது was a bit difficult, but I think over the time it's not gone. I will never say it's gone. It is there, but I'm not paying my attention and energy to it. I've moved on. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்பில் நம்ம மூவ் ஆன் ஆகிறது தான். ஸோ I moved on. Let's just keep them aside and let's just move on. Sarah, she's born with special sense. அவளால் ஆத்மாக்கள் எல்லாம் பார்க்க முடியும். Sarah, you can do this, Sarah. பயப்படாத. Sarah, leave her, Janu. ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கவலைப்பட்டு கேட்டிருக்காங்க, ஏன் இப்போல்லாம் நீங்கள் லைஃப் வருதில்லை இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு. தெரியலையே ஏன் வரதில்லைன்னு கேட்டால் வரணும்னா ஏதாவது சொல்லணும் இல்லையா, இல்லை ஏதாவது பேசுறதுக்கு இருக்கணும். ப்ராபப்ளி அது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலயா இருக்கலாம். சரி, ஒருவேளை அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணுது போல், அப்பப்போ மூஞ்சி காமிட்டு போனீங்கன்னா லைஃப்பில். ஓகே, இது வந்து நானும் கேட்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், அவங்களும் கேட்டாங்க. ஸோ ஒன்றா சேர்ந்து கேட்டுடுறேன். வருஷம் ஆக ஆக நாங்கள்லாம் வயசாகிக்கிட்டே போகிறோம், நீங்கள் யங்காகிட்டே போகிறீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் உங்கள் லுக்ஸ், உங்கள் ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் ஸ்கின்? ஹவு டு யூ லுக் ஸோ ஃப்ரெஷ் ஆல் த டைம்? There is a secret behind it. I'll reveal it soon. But I think one thing, healthy lifestyle is very, very important for us. So அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். And I think drinking water is something. இது பார்க்க என்னமோ என்ன எல்லாரும் அதே சொல்கிறாங்க, அவங்க இன்னமும் போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. Honestly, water is something that very, very important. And ரீசெண்டாக அது நான் படித்தேன் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு. Our body is made up of 70% of water. Okay. So water நமக்கு எவ்வளோ important. Nice. I will take note. I will start drinking a lot of water. சொல்கிறது தான் செய்யறதில்லை. ஓகே, இப்போ த்ரில்லர் பார்த்துட்டோம், புலனாய்வு பார்த்துட்டோம், த்ரில்லர் பார்த்துட்டோம், இப்போ ஹாரர் வருது. திருப்பி எப்போ எங்களுக்கு நீங்கள் ரொமான்டிக் கொடுக்க போகிறீங்க? வரப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும்னா பார்த்துக்கோங்களேன். சரி, அப்படி சொல்கிறீங்களா? சரி, பார்க்கலாம். ஓகே, இன்னொரு கொஷின் வந்து லைக் எப்படி நீங்கள் ஹவு டு யூ அட்ராக்ட் so many positive vibes? You spread positive vibes everywhere we go. I mean, இது நான் பர்சனலாக கூட சொல்கிறேன். You know, when I'm around with you, it feels very positive. Like, how do you do that? Like, எல்லாருக்குமே உங்களை பார்த்தாலே லைக் பா ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னறியாமலே நாங்கள் பாசம் காட்டுறோம். எனக்கு பாசம் காட்டணும்னு தோணுது. எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க? மேஜிக்கா? எனக்கு நீங்கள் கலாய்க்கிறீங்களா கேட்குறீங்களா தெரியல. பட் ஐ திங்க் சரி, இது ஓவர் த இயர்ஸ் நான் தெரிஞ்சுட்டு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம சும்மா பாசிட்டிவாக இருக்கோம்னு சொல்லலாம் முடியாது. அது நம்மளா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ தட்ஸ் வாட் ஐ டூ. ஐ மீன் யா, எப்போவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல எண்ணத்தோடு இருந்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப்னு நினைக்கிறேன். சரி, ஒருத்தவங்க நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒருத்தவங்க வளர்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படி வளர்ந்துட்டாங்கன்னு பார்க்காதீங்க ப்ளீஸ். அது எந்தலையா வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சா, அவனுக்கு மட்டும் எப்படி ப்ரொமோஷன் கிடச்சி நம்ம கிடைக்கலன்னு, ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். தட்ஸ் வாட் ஐ பிலீவ் ஆல்வேஸ். ட்ரூ. ஓகே, நைஸ். அதை தவிர்த்து நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு, பட் நான் சுருக்கி சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மற்றபடி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் மெனி பீப்புள் ஹேவ் ஆஸ்க்ட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ கண்டிப்பாக அடுத்தது ஆடிஷன்ஸ் வைப்பீங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா ஆடிஷன். அண்ட் ஆல்வேஸ் ஒன் திங், நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறதுக்கு முன்னுக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஆல் த வே வென் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. Opportunity will knock your door. Sometimes you never know. Very true. Okay, so I think இப்போதைக்கு we have come towards the end. Gift. I'm kidding. யாராவது gift கொடுங்கப்பா. சரி, thank you for coming. We are so glad to have you here. Thank you. உங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் we wish you all the best and keep doing more. நீங்கள் சொன்ன மாதிரி spread love. நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச்.
Thank you so much and thank you for all the questions and questions அனுப்பின எல்லா ஃபேன்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் and thank you. Stay safe and stay blessed. Sarah, she's born with special sense. அவளால் ஆத்மாக்கள் எல்லாம் பார்க்க முடியும். மித்ரா எங்க ஜானு? Sarah, you can do this, Sarah. பயப்படாத. Sarah, Leave her, Janu!